நேர்மை நேர்மை சில பேருக்குலாம் கை கொடுக்காது. நேர்மைலாம் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமாக ஒரு நடந்த ஒரு சம்பவம் வந்து, அ அந்த ஊரு, அந்த சம்பவத்தில் நடந்த ஆட்களுடைய பேர்லாம் சொன்னோம்னா, அது வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து. என்னுடைய என்னுடைய நண்பர் சொன்ன ஒரு தகவல் வந்து, ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து ஒரு மகன், அந்த மகனோட ஒரு 3 வீட்ல வந்து வீட்டு வேலை செய்யுது. அந்த அம்மாவுடைய கணவன் வந்து 6 மாசம் ஜெயில்ல, 6 மாசம் வெளிய இருப்பான். திருடன். இந்த பையன் ஒரு நாள் ஓடி வரான் வந்து, ஒரு 20 தேதி இருக்கும்பொழுது வரான். வந்து என்ன பண்ணுறான், டியூஷன் வாத்தியார் 2 மாசமா வந்து ஃபீஸ் கட்டலன்றதுக்காக என்ன அனுப்பிச்சுட்டாரு அப்படின்றான். தேதி 20 ஆயிடுச்சு. யார்கிட்டயும் வந்து முன்பணம் வாங்க முடியாது. வீட்டு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல முன்பணம் வாங்க முடியாது. ஏற்கனவே சில வீடுகள்ல வந்து முன்பணம் வாங்கிட்டேன். அதே சமயம் டியூஷன் எடுத்து குடுக்குற அந்த ஒரு 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 பையன், அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையன். அந்த பையனும் அந்த டியூஷன் வருமானத்த வச்சு தான் நம்பியிருக்கிறான். 2 மாசத்துக்கு வந்து அவனுக்கு ஒரு செலவு தானே அது. அப்படிங்கும்போது அவன் தரப்புலயும் கோச்சுக்கவும் முடியாது. அதனால வராதன்னு சொன்னப்போ அதுலயும் நியாயம் இருக்குது. அப்படி இந்த அம்மா வந்து குழப்புது, இது பண்ணுது. என்னதான் பண்றதுன்னு தெரியல. இந்த வருமானத்தை வைத்து இந்த குடும்பம் நடத்த வேண்டியதா இருக்குது. அவன் வேற ஜெயில்ல இருக்கிற வீட்டுக்காரன் வேற வந்துட்டானா. அவன் தொந்தரவு பெரிய தொந்தரவு. அவனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அவன் வீட்ல இருக்கிறத விட உள்ளவே இருக்கலாம்னு இந்த அம்மா முடிவு பண்ணுது. நான் இங்க வந்தான்னா, குவார்ட்டருக்கு காசு குடு, சைட் டிஷ் காசு குடு, அத பண்ணு, இத பண்ணு, எந்த வீட்டுக்கு போன, எங்க வர, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, நீ வந்து 10 பாத்திரம் தான் தேய்க்க போறியா, வேற எங்கேயாவது போறியா, அப்படின்ற மாதிரியான சரமாரியான கேள்வி அந்த சந்தேக நாயிடம் சிறுபடுவதை விட அவன் அங்கேயே உள்ளவே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி, பையனுக்கு வந்து அந்த படிப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் அந்த தாய்க்கு வந்து ரொம்ப ஒரு இப்போ தான் தெரியுது. ஏன்னா தானும் படிக்கல, தன் கணவனும் படிக்கல, தன்னுடைய சுற்றத்தார் யாருமே கூட சரியா படிக்கல. அப்படிங்கும்போது இந்த பையனை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது அந்த அம்மாவுக்கு வந்து. அதனால தான் வந்து இதுவா டியூஷன்ல படிக்க வச்சு அந்த அம்மா இது பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த 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 ஒரு வறுமையிலும் ஒரு நேர்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அது ஒரு ஒரு புதுசா ஒரு வீட்ல வந்து வேலைக்கு சேர்றது அம்மா. செஞ்சுட்டு இது பண்ணுது. அங்கேயும் ஒரு அட்வான்ஸ் வாங்கிடுச்சு. ஒரு பாத்திரம் தொலக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டோடைய ஓனர் வராரு. அவருடைய நண்பரோட வராரு. வந்தவுடனே ரொம்ப தயங்கி இந்த பையனும் அங்க இருக்கிறான். அந்த சின்ன பையனும் இருக்கிறான். அப்படியே கொஞ்சம் தயங்குது. மறுபடியும் அப்படி பார்க்குது, இது பண்ணுது. அப்புறம் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. "என்னம்மா உனக்கு வேணும்?" அப்படின்னு கேட்குறாரு வந்து. பேர சொல்லி கேட்குறாரு. "ஐயா கோச்சிக்காதீங்க. ஒரு ரூ. 500 முன்பணமா குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. டியூஷன் ஃபீஸ் கட்டலன்ட்டு அனுப்பிச்சுட்டாங்க." அப்படின்றது வந்து. "ஏம்மா ஏற்கனவே நீ வந்து முழுசா உன்கிட்ட சம்பளமே நான் குடுக்குறதே கிடையாது. போய் எல்லாமே வந்து கழிஞ்சுக்கிட்டே இருக்குது. திரும்பவும் ரூ. 500 கேட்குற நீ? வேலைய பாரும்மா." அப்படின்னோனே ஒரு மாரி சுருக்குன்னு இதுவாயிடுது. இந்த பையனும் அப்படியே குனிஞ்ச மேனிக்கு இருக்கிறான். கன்னாபின்னா ஒரு கோவத்தில அந்த இதெல்லாம் தேய்ச்சு போட்டு, எவ்வளோ பெரிய ஆட்கள் ஒரு ரூ. 500 குடுத்தா என்ன படிப்புன்னு கேட்குறோம் நம்போ. சும்மா ஒண்ணும் கேட்கல. சம்பளத்தில கழிச்சுக்குன்னு தான் சொல்றோம். மனிதர்கள்கிட்ட பணம் இருக்கு. ஆனா மனம் இல்ல. நம்மகிட்ட மனம் இருக்கு, பணம் இல்ல. அப்படின்ற ஒரு 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 கோபம், ஒரு வெறுமை இதெல்லாம் சேர்ந்து இதுவாகுது. அப்புறம் மீந்து போனது இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க அவங்க. அப்போ அவர் சொல்றாரு வந்து, இந்த அம்மா அம்மா வச்சிருக்காங்க அந்த மீந்து போனதெல்லாம் எடுத்து போனோனே, அது காதுல வாங்காம கோவமா கிளம்புது. "ஆமா மீந்து போனது என்ன அந்த ஊசி போனத குடுக்க போறீங்க?" அப்படின்னு. "என்னம்மா எடுத்துன்னு போல" அப்படின்னேன். அப்புறம் அந்த பக்கத்தில இருக்கிற நண்பர்கிட்ட அவர் சொல்றாரு, "பாத்தியா ரூ. 500 அட்வான்ஸ் பணம் குடுக்கலன்னோனே, இருக்கிறது மீந்து போனது கூட வாங்காம அது போயிட்டுனா எவ்வளோ திமிரு இருக்கும் பாருங்க. இதுங்கெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்." அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் கூட கேட்டுக்கிட்டே வந்து கடை வீதியில் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த பையன் வந்து ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு ரூ. 500 எடுக்கிறான். எடுத்துட்டு வந்து இந்த அம்மா பதறி போகுது வந்து. "ஏதுடா ரூ. 500 அப்படின்னா, அந்த வீட்ல அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஒரு மூலையில இந்த ரூ. 500 நோட்ட பார்த்தோனோனே, பக்குன்னு ஆயிடுது. ரூ. 500 கீழ கிடச்சதா? நீ அங்கேருந்து எடுத்தியா? திருடுனியா?" அப்படின்து. "இல்லம்மா சத்தியமா கிடையாது. நான் விளையாடிக்கிட்டு இருக்கும்பொழுது கிடைச்சதுன்னா, அப்ப நீ அங்கேயே சொல்லியிருக்க வேண்டியது தானேன்னு. இந்த ரூ. 500க்காக தான் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. அதனால உள்ள வச்சுக்கிட்டேன். அது கிடைச்சது தானேன்றான். கிடைச்சதா இருந்தா கூட கிடைச்ச இடம் எது? நம்ம வேலை செய்ற இடம். அது தவறான விஷயம்னு மறுபடியும் திரும்பி வருது அந்த அம்மா. திரும்பி வந்தவுடனே, "என்னம்மா?" அப்படின்றாரு வந்து. "ஐயா இது மாரி கீழ கிடந்தது ரூ. 500 அது என் பையன் தெரியாம எடுத்து வச்சுட்டான். அதனால திருப்பி குடுக்கலான்னு வந்திருக்கேன்னோனே, கோவத்தோட உச்சத்துக்கே அந்த ஆள் போயிறாரு. எல்லா மனித இயல்பு தானே இது வந்து. திருடிட்டு இந்த பையன் திருடிட்டு, அங்க எடுத்துன்னு போன உடனே மாட்டிக்க போறோன்ற ஒரு பயத்தில, இந்த பொம்பள திரும்ப வந்து நம்மகிட்ட காசு குடுக்குதுன்னு, பயங்கரமா கத்துறான் அந்த ஆள். கன்னா முன்னான்னு கத்துறான். என்ன அந்த அறிவு கெட்ட ஜென்மங்க உங்களலாம் வந்து, ஆச்சா போச்சா! போலீஸ்ல உங்களலாம் இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன்னா அவ்வளோதான். எடுத்துன்னு வந்து குடுத்தியான்னு பார்க்குறோம்னா, இந்த அம்மா கோவம் பயங்கரமா இதுவாகுது. ஏன்னா தன்னுடைய மகனுடைய நேர்மை தெரியும். அவன் அழுத்தமா சொல்றான்.
கீழே தான் கடந்தது. நீ தவற விட்ட நோட்டு தான் அது வந்து. தவற விட்ட நோட்டு திருட ஆகாது வந்து. அதே சமயம் உங்கள் இடத்துல இருந்த நோட்டு, உங்கள் ப்ராப்பர்ட்டி அது, உங்களுக்கான காசு அது. அதை தான் அந்த அம்மா நேர்மையாக கொண்டு வந்து கொடுக்குது. இந்த ஆள் அடுத்தடுத்த வார்த்தைகள் சொல்ல அவருடைய நண்பர் வந்து அப்படியே ஒரு எதுக்கும் வந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு குரலோ சும்மா இருறான்னு சொல்லாமல் அப்படி முகத்தை திரும்பிக்கிறார் அவர் வந்து. பயங்கர உச்சக்கட்ட அவமானம் ஆகிடுது. ஐயா நான் இதோட வேலையை விட்டு நின்றுறேன், எனக்கு வந்து இவ்வளோ நாள் நான் வேலை செஞ்சதுக்கான சம்பளத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின் பொழுது இந்த நபருக்கு வந்து சுள்ளு நெரிப்புது. ஓ அவ்வளோ திமிராகி போச்சு அவனுக்கு, ஒரு நிமிஷம் இரு, நான் என்னென்னு நான் கணக்கு பண்ணி எவ்வளோ சம்பளம் நான் போடுறேன், அதுக்கு முன்னாடி என்னென்ன என் வீட்டில் திங்ஸ் போயிருக்கு நான் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன் நான் ஒன்று. இந்த பொம்பளைக்கு பயங்கர கோபமாயிடும். நீங்கள் ஏழ்மையில் இருப்பவர்களிடம் வந்து திருட்டு பட்டம் அல்லது திருடுனீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அவங்களுடைய உச்சக்கட்ட கோபம் அதுவாக தான் இருக்கும். இவங்க வந்து ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கவங்களும் தன்மானம் அதிகமாக இருக்குங்க. அதுக்காக பணக்காரங்களுக்கு கோடீஸ்வரர்கள் இல்லையான்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அவங்களுடைய ஈகோவை நீங்கள் வந்து போய் அப்படி வந்து உயிர் நாடியை போய் டச் பண்ணுற மாதிரி அது வந்து இதுவாகிடுது. பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 20 சம்பளம் கூட வேணாங்க, காணாமல் போச்சுன்னா எனக்கு இது பண்ணுங்க, கூப்பிடுங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் வரேங்க, நான் ஜெயிலில் இருக்கிறேங்க, என் வீட்டுக்காரன் கிடக்குறான், நானும் இருக்கிறேங்க, என்னங்க நான் திருட்டு போகிறேன், நான் வரேன், நேராக வரேன், இந்த 10 பாத்திரம் தேய்க்கிறேன், இருக்கிறத பெருக்கிறேன், நான் கிளம்பி போகிறேன், உங்கள் பீரோ எங்கே இருக்குது, உங்கள் இது எங்கே இருக்குது, எனக்கு எங்கே தெரியும், நீங்கள் பாருங்கள் ஐயா, நீங்கள் சரியாக இது பண்ணுங்கள், உங்கள் 20 நாள் கூலி நீங்களே வச்சுங்க, நல்லா இருங்க, ஓன்னு இருங்க, ஏதாவது காணாமல் போச்சுன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் போகிறேன்ட்டு ஓன்னு அழுவுது. போமா போமா போமான்னு விரட்டி விட்றாப்புல. அந்த பையனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அவனை திட்டிக்கிட்டே வருது. அந்த கன்றாவினி ஏன் எடுக்கணும் அந்த காசை, அங்கே எடுத்துருந்துன்னா அங்கேயே கொடுத்துருக்க வேண்டியது தானே, எனக்கு இது தேவைதானா, எனக்கு இந்த ஜென்மம் இது தானான்னு அந்த மகனை போட்டு திட்டிக்கிட்டே வருது. அழறான் அந்த பையனும். ஒரு கட்டத்தில் ஒரு முக்கில் போய் ஒரு சந்தில் திரும்புகிற நேரத்தில் ஒரு கார் வந்து அப்படி கிராஸ் ஆகி நிற்குது. நின்னவொடனே அப்படி மறித்து நிற்குது. இந்த மாதிரி அப்படி இதுவாகிட்டு திரும்பவும் அந்த காருக்கு அந்த பக்கம் போகலான்னு போது ஹார்ன் அடித்து காரில் வந்து ஒரு கை மட்டும் நிறுத்த சொல்லுது. இன்னும் ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. அந்த கார்லேருந்து ஒரு நபர் இறங்குறாரு. இறங்கினவர் யாருனான்னு பார்த்தா அந்த நபர் வந்து திருட்டு பட்டம் கட்டி இல்லை வந்து சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர். அவர் பக்கத்தில் உட்காந்து அந்த நண்பர் தான் வந்து இறங்கி வராப்புல. இறங்கி வந்தவொடனே பேக்கெட்லேருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுக்கிறார். எடுத்து இதை பிடிமான்றார். இது என்னுடைய ஃபேக்ட்ரி, இது இந்த ஃபேக்ட்ரியில் உனக்கு ஒரு சூப்பர்வைசர் வேலை இருக்குது. அந்த சூப்பர்வைசர் வேலைக்கு ரொம்ப நேர்மையான ஒரு நபர் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு மிக தகுதியான ஒரு நபர் நீ தான். உனக்கான சம்பளம் இவ்வளோன்னு ஒரு சம்பளத்தை சொல்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ஆடி போகுது. ஐயா நான் எனக்கு நீ வந்து சும்மா வந்து உட்காந்தாலே போதும், அங்கே வேலை நடக்கும். ஆனால் அந்த வேலைக்கு அவ்வளோ நேர்மை தகுதியான ஒரு விஷயம். அவ்வளோ விஷயங்களை வந்து அந்த அவ்வளோ பொருள்கள் அங்கே வந்து விலையுறந்த பொருள்கள் கையாளப்படுகிறது. ஆனால் ரொம்ப முக்கியம், நீ வா, தைரியமாக நீ பண்ணு, உன் நேர்மையை அங்கேயே பார்த்துட்டேன் நான், இதை விட உனக்கு என்ன தகுதி வேணும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷமாகி அவரை வந்து கடவுள் மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறாரு. எந்த இடத்துலையும் இந்த நேர்மைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது எங்கே வேணாலும் அது வந்து தன்னை வந்து காப்பாற்றும், மற்றவர்களை காப்பாற்றும் என்பதற்கு மிகச்சரியான உதாரணம் இந்த ஒரு நிஜ சம்பவம். இது பேர் மறுபடியும் நான் குறிப்பிடவில்லை, மன்னிக்கவும். நன்றி.